இருக்கீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல லாரக்ஸ் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தாரா. அந்த விவசாயி கிட்ட ஒரு ஆடும் ஒரு கழுதையும் இருந்துச்சாம். இந்த லாரக்ஸ் விவசாயி அவருடைய நிலத்துல விளையிற நெல்லு, காய்கறிகள் இதெல்லாம் என்ன பண்ணுவார்னா, இந்த கழுதை மேலதான் அதோட மூட்டையெல்லாம் வச்சு பக்கத்து கிராமத்துக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்துட்டு வருவாராம். அதனால இந்த லாரக்ஸுக்கு இந்த கழுதை மேல கொள்ள பாசம். ஏன்னா அது நிறைய வேலை செய்யறதுனால இந்த லாரக்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, அவரு கையாலேயே டெய்லியும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் செல்லங்களா. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஆடு, என்னையா இது, இந்த நம்ம முதலாளி எப்ப பாரு அவரு கையால இந்த கழுதைக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கறாரு, நமக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாரு, நம்மளுடைய உணவை நம்மளே போய் புல்வெளியில எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டுட்டு வரோம், நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆனா இந்த கழுதை இருந்த இடத்துல இருந்தே சாப்பிடுதே அப்படின்னு சொல்லி இந்த ஆடுக்கு அந்த கழுதை மேல ரொம்ப பொறாம வந்துருச்சு செல்லங்களா. இனிமேலு நம்ம என்ன செய்யணும், இந்த முதலாளி கையால நம்ம சாப்பிடணும்னா அதுக்கு ஒரே வழி, என்ன வழினா இந்த கழுதைய தீர்த்து கட்டிடணும். இந்த கழுதை செத்து போச்சுன்னா இனிமேல் நம்ம முதலாளி கையால நம்மளும் டெய்லியும் சாப்பிடலான்னு இந்த ஆடு ஒரு பிளான் போட்டுச்சு. பிளான் போட்டு சரியான சமயத்துக்காக வெயிட் பண்ணலான்னு இந்த ஆடு பொறுமையா இருந்துச்சு செல்லங்களா. அப்ப என்னாச்சு, ஒரு நாள் ஆடு, கழுதை, விவசாயி 3 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது இந்த ஆடு என்ன பண்ணுச்சு, அதுதான் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆடு முன்னாடி ஒரு குழி இருக்கிறத கண்டுபிடிச்சிச்சு. ஆஹா, இங்க ஒரு குழி இருக்கே, சூப்பரான இது, இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆடு என்ன பண்ணுச்சு, இந்த கழுதை இதுக்குள்ளார தள்ளி விட்டுறணும்னு இந்த ஆடு மெதுவா பின்னாடி போயிருச்சு. பின்னாடி போன உடனே இந்த ஆடு என்ன பண்ணுச்சு, அதோட கொம்புனால இந்த கழுதையோட பின்னாடி வந்து முட்டிருச்சு. முட்டுன உடனே என்னாச்சு, கழுதை போய் டொப்புன்னு அந்த குழிக்குள்ளார விழுந்துருச்சு. உடனே இந்த ஆடு, அப்பா எப்படியோ இந்த கழுதை சமாதிடா இன்னைக்கு, அவ்வளவுதான், இனிமேலு முதலாளி கையால நம்ம தான் இனி சாப்பிட போறோம் அவர் கையால் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ளார விழுந்த கழுதை சாகல செல்லங்களா. அதுக்கு என்னாச்சுன்னா, ஒரு கை காலெல்லாம் நல்லா அடிபட்டுருச்சு. உடனே இந்த லாரக்ஸ் விவசாயி வந்து என்ன பண்ணாரு, அந்த கழுதைய குழியில இருந்து எடுத்து கொண்டு போய் வெட்டினரி டாக்டர் கிட்ட சேர்த்திட்டாங்க. வெட்டினரி டாக்டர் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து என்ன சொன்னாருன்னா, உங்க கழுதையோட உயிரை நாங்க காப்பாத்திட்டோம், ஆனா கழுதைக்கு கை கால்லாம் நல்லா அடிபட்டு இருக்கு, அதனால அது சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும், தெம்பு ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு டெய்லியும் ஆட்டுக்கால் சூப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த விவசாயி, ஐயோ நம்ம ஊர்ல தான் ஆடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, என்ன செய்யறது அப்படின்னு இந்த லாரக்ஸ் விவசாயி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு செல்லங்களா. அப்பதான் யோசிச்சு, நம்ம கிட்டயே ஆடு இருக்கே, சரி இந்த ஆட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கழுதைக்கு உணவா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஏன்னா கழுதை தானே அவருக்கு நிறைய விதத்துல உதவியா இருக்கு, அந்த அன்புல அவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஆட்டை என்ன பண்ணாரு, வெட்டி அதோட காலையெல்லாம் வச்சு சூப்பு செஞ்சு இந்த கழுதையை ரெக்கவர் ஆகிறதுக்காக கொடுத்தாரு. பாத்தீங்களா செல்லங்களா, இந்த ஆடு முதலாளி கையால சாப்பிடணும்னு சொல்லி கழுதை மேல பொறாமப்பட்டுச்சு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு, கழுதைக்கே உணவா இந்த ஆடு மாறிடுச்சு செல்லங்களா. பாத்தீங்களா செல்லங்களா, நம்ம யாரு மேலையும் பொறாமப்படக்கூடாது செல்லங்களா. பைபிள்ல கூடயும் ஒரு வசனம் இருக்கு, என்ன வசனம்னு பாக்கலாமா? நீதிமொழிகள் 14:30 ஒரு வசனம் இருக்கு, பொறாமையோ எழும்புருக்கி. பாத்தியா, பைபிள்ல எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு என் அன்பு செல்லமே. இந்த வசனத்தை அக்கா கூட சேர்ந்து நீயும் சொல்றியா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். பொறாமையோ எழும்புருக்கி. ரொம்ப சின்ன வசனம் தான், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப பெருசு செல்லங்களா. நீயும் உன் வாழ்க்கையில யாரு மேலையும் பொறாமப்படாதீங்க, சரியா செல்லங்களா? அன்போட எல்லாத்தையும் நீங்க நேசிங்க, சரியா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க மம்மி டாடி கிட்ட காலையில சொல்லுங்க, சரியா செல்லங்களா? அக்கா நாளைக்கு 8 o'clock உங்களை வந்து பாக்குறேன், ஓகேவா? பாய், குட் நைட்.